நம்ம தமிழகத்தின் நீதி அரசரா இருக்கிற திரு சுவாமிநாதன் அவர்கள் நேற்று மிக முக்கியமான ஒரு பேட்டி ஒண்ணு அவரு குடுத்திருக்காரு. இப்ப அந்த பேட்டிய கேட்ட நம்ம இந்திய அளவுல இருக்கிற சுமார் 120 எம்பிக்கள் அவங்க எல்லாருமே கதற ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா நம்ம தமிழகத்துல இருக்கிற திமுக அந்த எம்பிக்கள் அவங்க தான் ரொம்ப 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 அளவுல இந்த விஷயத்துல அவங்க தான் முதல்ல பாதிக்கப்படவும் இருக்காங்க. அந்த 30 பேருடைய பதவி பறிபோறது மட்டும் இல்லாம, அவங்களோட கூட்டு சேர்ந்த கிட்டத்தட்ட அடுத்தபடியா இருக்கிற 90 எம்பிக்கள். ஸோ ஆக மொத்தம் சுவாமிநாதன் அவருக்கு எதிரா கையெழுத்து நேத்து போட்ட சுமார் 120 எம்பிக்கள் வரைக்கும் இருக்கலாம். அவங்க எல்லாருமே அவங்களுடைய அந்த எம்பி பதவிய இப்ப சுவாமிநாதன் அவரால இழக்க வேண்டிய அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பதவிய இழக்கப் போறாங்க. இன்னும் அடுத்த சில நாட்கள்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் சுவாமிநாதன் அவர்கள் அடுத்தபடியாக திமுக எம்பி, அதேபோல அவங்களுடைய கூட்டாளி எம்பிக்களாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த சரியான அடிய தற்போது சுவாமிநாதன் அவர்கள் தர இருக்காரு. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட்டு எதுக்காக சுவாமிநாதன் அவருக்கு எதிரா திமுக எம்பி, அதேபோல அவங்களுடைய ஆதரவாளர்கள் சுமார் 120 எம்பிக்கள் அவங்க எல்லாருமே சுவாமிநாதன் அவருக்கு எதிரா அப்படி என்னதான் செஞ்சாங்க? அதுக்கு பதில் அடியாக அவங்களுடைய பதவிய பறிபோகக்கூடிய அளவுக்கு சுமார் 120 எம்பிக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருடைய பதவியுமே பறிபோகக்கூடிய அளவுக்கு சுவாமிநாதன் அவர்கள் என்ன செய்ய போறாரு? இத பத்தி சுவாமிநாதன் அவர்களே என்னதான் நேத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவுல இப்ப பார்க்கலாம். வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாசம் 1ஆம் தேதி சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை தீபம் அந்த தூண்ல கார்த்திகை தீபத்த ஏத்தலாம். அன்னைக்கு ஒரு நாள் ஏத்திக்கலாம் அப்படிங்கிற உத்தரவ குடுத்தாரு. ஆனாலுமே கார்த்திகை தீபம் அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாள்லயுமே தீபத் தூண்ல தீபத்த ஏத்த விடல. அதுக்காக தற்போது அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த வழக்கு திமுக கொண்டு போயிருக்காங்க. அங்க அந்த வழக்கு தற்போது நிலுவையில இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல வழக்கு தான் நிலுவையில இருக்குல்ல. இந்த நேரத்துல திமுக ஆதரவாளர்கள், அவங்க எம்பி, அதேபோல மத்தவங்க எல்லாருமே அடுத்த கட்டமா இந்த வழக்கு நகர்ந்து போகட்டும். என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கம்முனு இருக்க வேண்டியதானே. ஆனா இன்னைக்கு நாங்க அப்படியெல்லாம் கம்முனு இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு குட்டி கலாட்டா செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சுவாமிநாதன் அவர்கள் அவர் குடுத்த அந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு. அதனால அவருடைய பதவியில இருந்து சுவாமிநாதன் நீக்கப்படணும் அப்படின்னு ஜட்ஜான சுவாமிநாதன் அவருடைய அந்த பதவி நீக்கப்படணும் அப்படின்னு கிட்டத்தட்ட திமுக ஆதரவாளர்கள் எம்பிக்கள் கொஞ்சம் 30 பிளஸ் பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமா காங்கிரஸ் தான் அவங்களுடைய கூட்டணியில் இருக்காங்க இல்லையா? காங்கிரஸ் அவங்களுடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 90 எம்பி, ராஜ்யசபா எம்பி, அதாவது எல்லா எம்பிக்கள் கையெழுத்து சேர்ந்து சுமார் 120 எம்பிக்கள் இந்தியா முழுக்க கையெழுத்து போட்டிருக்காங்க. திமுக அவங்களுடைய கூட்டணியும் சேர்த்து எல்லாருமே சுமார் 120 பேர் கையெழுத்து போட்ட, அதாவது சுவாமிநாதன் அவர பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு 120 எம்பி கையெழுத்து போட்டிருக்காங்க. எதுக்கு? திருச்செந்தூர் மலை தீபத் தூண்ல விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு சொன்னதுக்காக சுவாமிநாதன் அவருக்கு எதிரா சொல்லப் போனோம்னா, இந்துக்கள் அவங்களுக்கு எதிராகவே 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. போட்டது மட்டும் இல்லாம, சுவாமிநாதன் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு அந்த போட்ட அந்த ஃபைல கொண்டு போய் சபாநாயகர், அதாவது நாடாளுமன்ற சபாநாயகர் அவர் கையில அந்த ஃபைல குடுத்து, அடுத்த கட்டமா நீங்க நடவடிக்கை எடுக்கணும். சுவாமிநாதன் டிஸ்மிஸ் பண்ணணும். அவர் பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னு இந்த ரிக்வெஸ்ட்ட அங்க சபாநாயகர், பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கிட்ட இன்னைக்கு நெறைய திமுக எம்பிக்கள் போய் குடுத்துருக்காங்க. அதாவது டி.ஆர். பாலு, கனிமொழி, அதேபோல ராசா, முக்கியமா ராகுல் காந்தி அவருடைய தங்கச்சியான பிரியங்கா காந்தி அவங்களுமே கூட கூட போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து சபாநாயகர் கிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல குடுத்து, இங்க தமிழ்நாட்ல தவறான தீர்ப்பு குடுத்திருக்காரு சுவாமிநாதன். தீபத்தூண்ல விளக்கேத்தலாம் அப்படிங்கிற தவறான தீர்ப்பு குடுத்திருக்காரு. அதனால அவருடைய பதவிய நீக்கம் செய்யணும் அப்படின்னு சபாநாயகர் கிட்ட அந்த ரிக்வெஸ்ட் கடிதம், அதேபோல அதுல 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. அத நேற்று குடுத்திருக்காங்க. இந்த இடத்துல தான் திமுக அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, சிக்கல் ஏற்பட ஆரம்பிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டு குடுத்த அதே நேரத்துல, அங்க நம்ம தமிழ்நாட்ல, அதாவது இங்க நம்ம தமிழ்நாட்ல சுவாமிநாதன் அவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பரபரப்பான பேட்டிய குடுத்திருக்காரு. அதாவது இங்க மதுரையில சுவாமிநாதன் அவர் குடுத்திருக்க அந்த தீர்ப்ப, இன்னும் நம்ம தமிழக அரசு, அதேபோல மதுரை கலெக்டர், போலீஸார்கள் யாருமே நிறைவேத்தல. நிறைவேத்துறதுக்கும் விடல. சுவாமிநாதன் அவர் குடுத்த அந்த தீர்ப்பு இன்னமுமே கூட நிறைவேற்றப்படாம தான் இருக்கு.
ஒரு நீதிபதி நம்ம இந்தியாவுல இருக்கிற ஒரு நீதிபதி, அவர் சொன்ன ஒரு தீர்ப்ப இதுவரைக்கும் அந்த மாநிலத்த சேர்ந்த அரசு அவங்க நிறைவேற்றலாம். இதுவரைக்கும் நம்ம இந்திய அளவுல இப்படிப்பட்ட ஒரு நிறைவேற்றப்படாத ஒரு தீர்ப்பு இதுவரைக்கும் ஒரு நீதிபதி சொல்லி, அந்த தீர்ப்ப நிறைவேத்தப்படாம இதுவரைக்கும் எங்கேயுமே நடந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நீதிமன்ற அவமதிப்பு தான் தற்போது நம்ம தமிழக அரசு நீதிபதிகளுக்கு எதிராக அவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா, அங்க சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற நீதிபதிகள் அவங்களுக்கே நம்ம தமிழக அரசு மேல ரொம்ப பெரிய அளவுல கோவமாக தான் இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் தற்போது திமுக அரசு, நம்ம தமிழக அரசு அங்க கொண்டு போய் அந்த பெட்டிஷன குடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க, "நாங்க பொறுமையாக தான் இந்த வழக்க விசாரிப்போம்" அப்படின்னு நம்ம தமிழக அரசு வேகமா விசாரிக்க சொன்னாலுமே, "நாங்க பொறுமையாக தான் விசாரிப்போம்" அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் கவனம் இல்லாம சுவாமிநாதன் அவருடைய பதவிய நீக்கணும் அப்படின்னு தற்போது கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க சபாநாயகர் கிட்ட கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அத பத்தியும் சுவாமிநாதன் அவரு பேசியிருக்காரு. அதாவது, "என்னுடைய தீர்ப்ப இங்க தமிழக அரசு அவங்க மதிக்கல. பத்தாக்குறைக்கு நான் சொன்ன தீர்ப்பு தவறு" அப்படின்னு இப்ப இந்த வழக்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போனது மட்டும் இல்லாம, எனக்கு எதிரா நடவடிக்கையும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நான் சொன்ன தீர்ப்பு தவறு அப்படின்னு என்னுடைய பதவிய பறிக்கிறதுக்கான வேலையிலுமே தமிழக அரசு, முக்கியமா தமிழகத்த சேர்ந்த எம்பிக்கள், முக்கியமா இந்திய அளவுல இருக்கிற பல எம்பிக்கள் எல்லாருமே நான் சொன்ன அந்த தீர்ப்பு தவறு அப்படின்னு எனக்கு எதிராகவே கையெழுத்து போட்டு அங்க சபாநாயகர் அவங்க கிட்டயுமே ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஆனா, இன்னும் நான் சொன்ன தீர்ப்பு அந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு அப்படின்னு இன்னும் சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்க விசாரிக்கல. அதேபோல நான் சொன்ன தீர்ப்பு தவறு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அவங்க ஒருபோதும் இன்னும் இந்த வழக்குல அவங்களுடைய தரப்பு, அவங்களுடைய நியாயத்த இன்னும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அவங்க யாருமே சொல்லல. அதனால சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இந்த வழக்குல அவங்க விசாரிச்சு, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நான் கேட்க ஆவலுடன் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, இங்க நான் சொன்ன தீர்ப்பு தவறு அப்படின்னு தமிழக அரசு, அதேபோல திமுக எல்லாருமே அந்த வழக்க எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்க போனீங்க இல்லையா? தாராளமா போங்க. ஏன்னா, இங்க தமிழகத்துல நான் சொன்ன அந்த தீர்ப்ப நான் மட்டும் சொன்னது கிடையாது. ஏற்கனவே அடுத்த நாள்ல மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்ப, மதுரை கிளை பெஞ்ச்ல மேலும் 2 நீதிபதிகள் நான் சொன்ன தீர்ப்பு சரி அப்படின்னு அவங்களுமே கூட சொல்லியிருந்தாங்க. அதே தீர்ப்ப தான் அங்க டெல்லி சுப்ரீம் கோர்ட்லயுமே நிச்சயமாக அங்க இருக்கிற நீதிபதிகள் அவங்களுமே கூட சொல்லதான் போறாங்க. அப்படி சொல்லும் பட்சத்துல அடுத்தபடியாக என் மேல, அதாவது நான் சொன்ன தீர்ப்பு தவறு அப்படின்னு எனக்கு எதிராக யாரெல்லாம் கையெழுத்து போட்டாங்களோ, அதாவது ஃபர்ஸ்ட் திமுக எம்பிக்கள், அதேபோல இந்திய அளவுல ராஜ்யசபா எம்பி, அதேபோல எம்பிக்கள், மத்த எம்பிக்கள் எல்லாருமே எனக்கு எதிராக நான் சொன்ன தீர்ப்பு தவறு அப்படின்னு எனக்கு எதிராக விஷயம் தெரிஞ்சு அவங்க கையெழுத்து போட்டாங்களோ, இல்ல விஷயம் தெரியாம எதுன்னு தெரியாமலே அவங்க கையெழுத்து போட்டாங்களோ அப்படின்னு எனக்கு எப்படி நடந்துச்சோ தெரியல. ஆனாலுமே எனக்கு எதிராக கிட்டத்தட்ட 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கிறப்பவே, எனக்கு அது ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அதனால எனக்கு எதிராக கையெழுத்து போட்ட அந்த எம்பிக்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தண்டனை கிடைச்சே ஆகணும். அவங்க எல்லாருமே, அதாவது இந்த வழக்குல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமாகவே கூட இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் அவங்க எல்லாருமே நான் சொன்ன தீர்ப்பு தவறு அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக மனப்பூர்வமா அத நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் சொன்ன தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லும் பட்சத்துல, எனக்கு எதிராக கையெழுத்து போட்டு என்ன பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு எனக்கு எதிராக கையெழுத்து போட்ட அந்த எம்பிக்கள் எல்லாருமே நிச்சயமாக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்கல அப்படின்னா நிச்சயமா அந்த எம்பிக்கள் எல்லார் மேலயுமே நான் நடவடிக்கை எடுக்காம விடமாட்டேன் அப்படின்னு சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய பதவியே கூட அந்த விஷயத்துல பறிபோகலாம். அதாவது இந்திய நீதிபதி ஒருத்தர் அவர் குடுத்த அந்த சரியான தீர்ப்பு, எல்லா நீதிபதிகளுமே கரெக்ட் அப்படின்னு ஏத்துக்கிட்ட அந்த தீர்ப்ப ஏத்துக்காம அந்த நீதிபதிகள் மேலேயே ஒரு கட்சி, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அவங்க குற்றம் சாட்டி, அந்த நீதிபதியே பதவி விலகணும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்களால அதிகபட்சம் அந்த நீதிபதி மேல அவங்களால கோவத்த வெளிப்படுத்த முடியுது அப்படின்னா, இங்க இருக்கிற நீதிபதி அவரும் நிச்சயமா அவருடைய அந்த கோவத்த வெளிப்படுத்த தான் செய்வாரு. அதனால என்னுடைய தீர்ப்பு சரி அப்படின்னு வரும் பட்சத்துல, கண்டிப்பாக எனக்கு எதிராக கையெழுத்து போட்ட எல்லா எம்பிக்களுமே மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்கலைன்னா, அவங்க எல்லாருமே பதவி நீக்கறதுக்கான எல்லா வேலையும் நிச்சயமா ஒரு நீதிபதியாக நான் செய்வேன் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த பகிரங்கமான மிரட்டல் மாதிரி இருக்கு. எச்சரிக்கை மாதிரியும் இருக்கு. இந்த விஷயத்த இப்ப சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாம, ஏற்கனவே இந்த வழக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் நிலுவையிலே இருக்கு.
அதே நேரத்துல 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சுவாமிநாதன் அவர்கள் கெடு குடுத்திருக்காரு. வர்ற 17ஆம் தேதிக்கு உள்ள நம்ம தமிழக அரசு இந்த வழக்க அங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க விசாரணைக்கு அவங்க கொண்டு வரல அப்டின்னா, இங்க தமிழ்நாட்ல மீண்டும் சுவாமிநாதன் அவரே இந்த வழக்க அவராகவே எடுத்து விசாரிப்பேன் அப்டின்னு சொல்லியிருக்காரு. அதனால 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இந்த வழக்கு கெடு குடுக்கப்பட்டிருக்கு திமுக, அதாவது நம்ம தமிழக அரசுக்கு. அதுக்கு மேல இந்த வழக்கு விசாரணை சுப்ரீம் கோர்ட்ல விசாரிக்கல அப்டின்னா, மீண்டும் நம்ம தமிழகத்திலேயே சுவாமிநாதன் அவரே விசாரிப்பாரு. ஸோ, அதுல நிச்சயமாக சுவாமிநாதன் அவர்கள் கண்டிப்பாக தீபத்தூண்ல விளக்கு ஏத்தலாம் அப்படிங்கிற தீர்ப்ப தான் கண்டிப்பாக திரும்பவும் அவரு குடுப்பாரு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பாக அவருக்கு எதிராக கையெழுத்து போட்ட அந்த எம்பிக்கள் எல்லாரும் அவங்க எல்லாருமே தெரிஞ்சு போட்டாங்களா, தெரியாம போட்டாங்களா அப்படின்னு தெரியல. அவங்க எல்லாருடைய பாடும் கண்டிப்பாக நிச்சயமா திண்டாட்டமாக தான் இருக்க போகுது. அதிகபட்சம் பதவிய கூட பறிபோனாலும் போகலாம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப முருகர தொட்டான், அவன் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாமே திமுக அவங்களுக்கு எதிரா படு பயங்கரமாகவும், மோசமாவும் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.